என் கிட்ஸோட வாசிப்பு அதுக்கப்புறம் உச்சரிப்பு இது ரெண்டையும் நான் எப்படி சொல்லி கொடுத்தேங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது என் கிட்ஸ் புக் ஷெல்ஃப் ஷோ. இங்கே வந்து ரொம்ப குட்டி குட்டியான புத்தகங்கள் நிறைய வச்சுருப்பேன். அவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் வாசிக்க ஆரம்பிச்சதுனால படக்கதைகள் பெருசாக இருக்காது. என்ன மாதிரி புக்ஸ் இருக்கும் அப்படின்னா நீதி கதைகள், காந்தி கதைகள், தெனாலிராமன் கதை, கடையேழு வள்ளல்கள் கதை, பழமொழி கதைகள், அதுக்கப்புறமா ரொம்ப சின்ன சின்ன கதைகள், பரமார்த்த குரு கதை, சொர்க்கம் நரகம்னு ஒரு நீதிநெறி கதைகள், விக்ரமாதித்தன் கதை, இந்த மாதிரி கதைகள் இருக்கும். அரேபியன் நைட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் வாசிக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண புக்குன்னு இந்த கதையை நான் சொல்வேன். இது விகடனோடது. 160 ரூபா. மாரல் ஸ்டோரிஸ் ஆஃப் கிராண்ட்பான் இருக்கும். இந்த சீரீஸில் இன்னும் வந்து நிறைய புக்ஸ் இருக்கும். அதாவது அக்பர் பீர்பால் கதை, விக்ரம் வேதால் கதை, ஜட்டாக்கா ஸ்டோரிஸ், கிராண்ட்மா, பஞ்சதந்திரா கதைலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப மைல்டான ஒரு இங்கிலீஷில் இருக்கும். ரொம்ப ஈஸியாக நம்ம பிள்ளைங்களே அர்த்தம் புரிஞ்சு படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2-3 பக்கம் தான் ஒரு கதை இருக்கும். டெய்லி ஒரு கதையை வாசித்தா கூட அவங்களோட உச்சரிப்பு வாசிப்பு நல்லா மேம்படும். இங்கேயும் கொஞ்சம் புக் இருக்கும். இது வந்து இந்த மாதிரி சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டு, அதுக்கப்புறம் பசில்ஸு, இந்த மாதிரி புத்தகங்கள் சிலது இந்த இடத்துல இருக்கும். டெய்லி தூங்கும் போது ஒரு பேஜாக எடுத்து எதாவது ரேண்டமாக ஒரு புக் எடுத்து 2 பேஜ் வாசிச்சுட்டு படுப்போம். அதுக்கப்புறமா இந்த கிட்ஸ் புக்குக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 பப்ளிகேஷன் வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸில் எனக்கு கிடைக்கும். ஒன்று வந்து மினர்வா பப்ளிகேஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறமா வந்து அருணா பப்ளிகேஷன். இந்த 2 பேர்கிட்டையும் வந்து 40-50 ரூபாய்க்கு வந்து இந்த மாதிரி கதை புத்தகங்கள் கிடைக்கும். இது வந்து மினர்வாவோடது. இதோட விலை 55 ரூபா. அதுக்கப்புறமா இன்னும் சில புத்தகங்கள் இது அருணா அவங்களோடது. இதோட விலையும் வந்து 50 ரூபா 60 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கதை புத்தகங்கள் சொல்லி தான் வாசிக்க வச்சு தான் என் பிள்ளைங்களோட சாதாரண வாசிப்பையே நான் கற்றுக் கொடுத்தேன்.